ஹலோ வணக்கம். நாங்கள் லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். நாங்கள் அதுக்கு என்னென்ன மாதிரி செய்ய போகிறோம். ஐடென்டிஃபை த சிச்சுவேஷன், ப்ரிடிக்ட் த ஆன்சர், கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் அண்ட் நெக்ஸ்ட் கொஷனுக்கு ரெடி ஆகணும். ஸோ லிசனிங்கோட இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணும். கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் மேற்கொண்டு அதை செய்ய இயலும். சரியா? இங்கே நாங்கள் பார்த்தோம் என்றால் லிசனிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கூடுதலாக எடுத்திருக்கிற பிளாட்ஃபார்முக்கு பேர் IELTSsolve.com. சரி, இந்த IELTSsolve.com வந்து ரொம்ப ஈஸியானது, ஃப்ரெண்ட்லி, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இது எங்கள்ட IMB கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் இதில் தான் கூடுதலாக சிமுலேஷன் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். நாங்கள் எங்கள்கிட்ட வேறு வேறு பிளாட்ஃபார்ம் இருக்குது, எங்களுக்குன்ற பிளாட்ஃபார்மும் இருக்குது. இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். சரியா? ஸோ முதல் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே ஒன்று ஓடும். உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமன்றதை நான் காட்டுறேன். முதல்ல ஸோ இதுதான் கூகுளோட ஒரு பெஸ்ட் திங். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ பிள்ளையாக அடித்தாலும் கூகுள் ஒரு சரியானதாக காட்டும். ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்பெல்லிங் சரியாக பிள்ளையாக அடிச்சிங்கன்றால் அங்கே வந்து ஒன்றும் சரி வராது, எக்ஸாமில் வேறு. சும்மா ஒரு பார்ட் 1 ஒன்று உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். அங்கே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். நாங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போவோம். ஓகே, இப்படித்தான் வரப்போகுது உங்களோட கொஸ்டின்ஸ். சரியா? இதில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆடியோ பேக்ரவுண்டில் கேட்கும். நீங்கள் இதுக்கு இந்த ஆன்சர் ஓகே இப்போ சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் லீவ் சர்டன் அங்கே எங்களுக்கு ஒன்று கேட்டுருக்கும். அதை நாங்கள் டைப் பண்ண போகிறோம். இதில் டக்குன்னு டைப் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ நாங்கள் சொன்னாங்க இப்படி ஒன்றில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்படி ஒன்று நாங்களுக்கு முதலாவது சும்மா சாம்பிளுக்கு எடுத்தினா இப்போ கேம்பிரிட்ஜில் 19 லிசனிங் டெஸ்ட் 1 இதை ஒன் பண்ணிக்க அதை பார்த்துட்டீங்களா? ஓகே, இப்படி வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு நாங்கள் லிசனிங் டெஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முதல் உங்களுக்கு லிசனிங் டெஸ்ட்டுன்ற ஆன்சர்ஸை காட்டுறேன். ஒரு சாம்பிளாக ஒரு ஆன்சர்ஸை நாங்கள் பார்த்தோம்னா ஒரு ஐடியா வரும். ஓகே, இது இப்படித்தான் ஒரு ஆன்சர் இருக்குது. 40 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் பாருங்கள். இந்த 40 கொஸ்டினுக்குரிய ஆன்சரில் நான் சொன்ன விதத்தை பாருங்கள். முதல் 10 வேர்ட்ஸில் இருக்குது, கடைசி 10 வேர்ட்ஸில் இருக்குது, நடுவில் இருக்கிறது எல்லாமே ABCD என்று இருக்குது. சரியா? அப்போ நான் உங்களுக்கு சொன்னால் முதல் 10 எங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பிலோ ஆவரேஜான ஸ்டூடெண்ட், நீங்கள் டொப்பர் அப்படி என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். சரியா? உங்களுக்கு முதல் 10ல் 6 சரி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி. எப்படி? முதல் 10ல் 6 சரி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, கடைசி 10ல் 3 சரி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி. அப்போ எத்தனை ஆச்சு? 9. எத்தனை? 9. இதில் இருக்க எல்லா ஆன்சரையுமே நீங்கள் A என்று போடுங்க. ஓகே, இப்படியெல்லாம் பண்ணால் A என்று வைங்க. அப்போ இதில் எத்தனை A இருக்குன்னு பார்ப்போம், A சரியாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் A போட்டிருந்தால் எத்தனை A சரியாக வந்திருக்கோன்னு பார்ப்போம். 1 சரி, 2, 3, 4, 5. அப்போ இதில் 5 சரியாக இருக்கேக்க இங்கே 5, சாரி இங்கே 6, இங்கே 3 9, இங்கே 5 14. சரியா? அப்போ 14 ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ வந்துடுச்சு? 4.5. இது வந்து நான் மெயினாக என்னது சொல்லணும்னா, நீங்கள் பயப்படுற அளவுக்கு 4.5 எடுக்கிறதெல்லாம் 4.5 ஒன்றுமே இல்லை. இது உங்களோட கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் 10க்கு 10 எடுத்துட்டிங்கன்னா இங்கே 5 வந்துட போது 15 ஆகிட போது. இதில் ஒரு 3 18 5.5 ஒரு பாயிண்ட்ஸ் கூடக்க ரேஞ்ச் எப்படி கூடுதுன்றத பாருங்க. சரியா? அப்போ உங்களுக்கு இந்த பேண்ட் ஸ்கோரும் தெரிஞ்சிருக்கு, இது தெரியும். அப்போ நாங்கள் முதல்ல என்ன சொல்கிறோன்னா, இந்த 10லையும் நீங்கள் ஸ்ட்ராங்கான காணும். இந்த 10ல் ஏதோ ஒரு 3 4 எடுக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி வளர்த்துட்டிங்கன்னா இதில் லக். இப்போ ஒரு A என்ற 5 வருதுன்னா இப்போ நீங்கள் சும்மா வந்து B எடுங்க. 1 2 3 4
5 சரியா. ஸோ ஏபிசி என்று வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் இருந்திருக்கின்ற அர்த்தம். அப்போ ஈஸியாக இப்படி ஒரு ஸ்கோர் எடுக்கலாம். இதை நான் என்கரேஜ் பண்ணல, நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன் சரியா. ஓகே, இன்றைக்கு நாங்கள் லிசனிங்கில் யூடியூப்பில் எடுப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு லிசனிங் டெஸ்ட் 14ல் டெஸ்ட் 1 லிசனிங் டெஸ்ட் 14ல் டெஸ்ட் 1 செய்கிறேன். ஓகே, ஸோ முதலாவது இப்படி ஒரு கொஸ்டின் செட் எங்களுக்கு வந்த உடனே நாங்கள் பார்க்க வேண்டியது அந்த மேலே இருக்க பாருங்கள் செக்ஷன் 1 கொஸ்டின் நம்பர் 1 to 10. இந்த கொஸ்டின் நம்பர் 1 to 10. ஓகே, இந்த கொஸ்டின் நம்பர் 1 to 10 பார்த்ததுக்கு பிறகு இந்த கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், 1 word or a number only சரியா. இந்த 1 word or a number only இப்போ நாங்கள் இதை தெளிவாக பார்த்து வச்சுருக்கோம். 1 word or a number only. திருப்பி நாங்கள் எங்களோட பிடிஎஃப்க்கு வாங்க சரியா. இதெல்லாம் அப்பப்போ கேட்க நீங்கள் படிக்க எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஓகே, முதலாவது பார்ட் 1. ஓகே, அதுண்ட எங்கள் இடத்துல சிச்சுவேஷன் இருக்குது. அது ஹோட்டல் புக்கிங்கா, ரயில்வே ஸ்டேஷன் புக்கிங்கா, டூரிஸ்ட் புக்கிங்கா, யூனிவர்சிட்டி அப்பாயின்மெண்ட்டா, அதை பார்க்கணும். அப்போ இடம் யார் கதைக்கிறது, அட்மின், ரிசப்ஷனிஸ்ட், இதுன்ற பொதுவான டாபிக் என்னத்தை சொல்ல வருதுன்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும் சரியா. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை ப்ரிடிக்ட் பண்ணணும். இப்போ ஆன்சர்ஸ் எப்படிப்பட்ட ஆன்சர்ஸை ப்ரிடிக்ட் பண்ணலாம்னால் அங்கே எங்கேயாவது டேட் பற்றி வருதா, காசு பற்றி வருதா, ஒரு பிளேஸை பற்றி வருதான்றதை நாங்கள் பார்த்து வச்சிடணும் சரியா. அந்தந்த கீவேர்ட்ஸை மேட்ச் பண்ணி நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களால் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அளவு நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிடணும். ஓகே, இப்போ இந்த 1 word அதுகளுக்காக தான் வந்தேன். இப்போ நாங்கள் முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷனை ஒழுங்காக பார்க்கணும் சரியா. ஒழுங்காக பார்க்கணும். தேர் இஸ் a variety of question types சரியா. அப்போ இதில் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் டைப் இருக்கும். இப்போ இதான் அந்த கொஸ்டின் டைப்ஸுக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் இருக்கும். இப்போ இதில் வந்திருக்கு பாருங்கள், போல்ட் லெட்டரில் எழுதியிருக்காங்க நோ மோர் தென் 3 words. நோ மோர் தென் 3 words. 1 word or a number. 1 word and or a number என்றால் அந்த ஆன்சர் வந்து ஒரு 1 word இருக்கணும். 1 wordம் நம்பரும் பெறலாம், இல்லாட்டி ஒரு நம்பராக இருக்கணும். இதான் அண்ட் ஆர். நோ மோர் தென் 3 words என்றால் 3 வேர்ட்ஸுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது. ஆர் அ நம்பர். நோ மோர் தென் 3 words. ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரப்பர் போல். ரப்பர் போல்ன்றது 2 words சரியா. 1 wordல் அதை சொல்லுங்கடா போல். 2 words வரைக்கும் எங்களுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா ரப்பர் போல். இப்போ ரப்பர் போலோட கம்பெனியை எழுதுவோம் சரியா. ரப்பர் போலோட கம்பெனி வந்து நான் லுமாலான்றேன். லுமாலா ரப்பர் போல் என்றது 3 words. 3 words வரைக்கும் டைம் அலோவ் பண்ணாங்கன்னா நாங்கள் எழுதலாம் லுமாலா ரப்பர் வேர்ட்ஸ் போல்ஸ் அண்ட் சரியா. ஸோ இதுதான் அந்த சினாரியோட மீனிங். இந்த நோ மோர் தென் 3 words என்ற என்னென்ன நாங்கள் அதில் ஆன்சரை முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்க. முதல் ஒரு லிசனிங்கை கேளுங்க, முதல் கேட்டுட்டு ஆன்சரை எழுதுங்க. அதாவது ஆன்சர் எங்கேருந்து எழுதுங்கன்னா பார்த்து எழுதுங்க. ஆன்சரை பின்னுக்கு ஆன்சர் எப்படியும் இருக்கும், ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க. பார்த்து எழுதி போட்டு திருப்பி இருக்க பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு இப்படியெல்லாம் எடுத்துருக்காங்கன்ட்டு உங்களோட நாலேஜ் கொண்டு வருவீங்க. நீங்கள் அதை நான் எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றது உங்களுக்குள்ளே இருக்க க்ரியேட்டிவிட்டி வெளியே வந்துச்சுன்றால் நான் சொல்லித்தரதையும் வச்சு அதையும் மேட்ச் பண்ணிங்கன்னா சிம்பிளாக அடிச்சிடலாம் சரியா. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறதான், எனக்கு எந்த கண்டிஷன் ஆக்கள் என்ன இதில் இருந்தாலும் சரி, முதலாவது ஸ்பெல்லிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் உங்களோட ஆட்டிடியூட். பேனிக் ஆகாதீங்க. இட் ஜஸ்ட் அ டெஸ்ட் சரியா. வெறும் டெஸ்ட் தான். ஓகே, ஸோ இதில் பேனிக்காக தேவையில்லை, ஒன்றும் சொல்ல ஆகலைன்னு சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா முதலாவது ஒரு டெஸ்ட் ஒன்று செஞ்சு பார்ப்போம். ஓகே, லிசனிங் பார்ட் 1 ஒன்று செஞ்சு பார்க்க போகிறோம். ஓகே, இது சொல்லிட்டேன். லிசனிங் கேம்பிரிட்ஜ் புக் 14ல் டெஸ்ட் 1 பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவது பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஆடியோ ப்ளே பண்ணிக்க உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல போகிறாங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சுருக்காங்க, நேம் லூயிஸ் டெய்லர். ஓகே, இப்போ முதலாவது பார்ட் 1ல் என்ன மாதிரியெல்லாம் நடக்கும்னு சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இருக்குது, 1 word or a number. ஓகே, அதுக்குள்ளே ஒரு கோடை போடுறோம், இல்லை ஹைலைட் பண்ணி வைக்கிறேன். க்ரைம் ரிப்போர்ட் ஃபார்ம். இப்போ இந்த க்ரைம் ரிப்போர்ட் ஃபார்ம்ன்றக்க உங்களுக்குள்ளே இருக்க கான்சியஸாக நீங்கள் என்ன செய்யணும்னா ஓகே இந்த க்ரைம் ரிப்போர்ட் ஃபார்ம் யார் யாருக்கு நடக்க போகுது, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு க்ரைம் சினாரியோவில் நடக்க போகுது. அங்கே என்னென்னலாம் கதைப்பாங்கன்றதை நீங்களாக எடுத்துறேன் டக்குன்னு. இந்த ஹெட்டிங்கை பார்த்தோன்னா உங்களுக்கு ஓகே கீழே நடக்கிறது எல்லாம் வரும். அப்போ டைப் ஆஃப் க்ரைம் என்ன போட்டிருக்காங்க, தெஃப்ட். தெஃப்ட் என்ன களவு. ஓகே,
களவு போயிருக்கண்டால் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேளுங்க. என்னென்னலாம் கேள்வி கேட்பீங்க? களவு போயிருக்கு, நான் ஒரு போலீஸ்காரன், இல்லாட்டி எந்த பொருள் களவு போயிருக்குன்னா நான் என்னென்னலாம் போலீஸுக்கு சொல்லுவேன் என்ற டீட்டெயில் தான் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இருக்குது. சரியா? இதில் நாங்கள் முதல்ல ப்ரிடிக்ஷன் பண்ணணும். எதுக்கெல்லாம் ப்ரிடிக்ஷன் பண்ணலாம்னு பார்ப்போம். இதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டின்னு கேட்டு 1 போட்டிருக்காங்க. நேஷனாலிட்டி என்ற வழியால் என்னவா இருக்கும் இது? இட் ஷுட் பி ஒரு கண்ட்ரின்ற பேர், இல்லாட்டி ஒரு இதான் கண்ட்ரி, ஒரு நேஷனாலிட்டியோட பேராக இருக்கும், ஒரு தேசிய குழுவோட பேராக இருக்குது. ஓகே. கரண்ட் அட்ரஸ், இப்போ எங்கே இருக்காருன்ற அட்ரஸ் இருக்குது. ரீசன் ஃபார் விசிட், பிஸ்னஸ், டு பை ஆன்டிக். ஆன்டிக் என்ன? பழைய காலத்து ஆர்ட், சிற்பம், அந்த மாதிரி ஏதோ ஒரு கலெக்ஷன், ஏதோ ஒரு பொருள் வருவீங்க. சரியா? ஓகே. ஐட்டம் ஸ்டோலன், ஏ வாலெட் கண்டெய்னிங் அப்ராக்சிமேட்லி, இது என்ன சிம்பிள்? காசுன்ற அடையாளம், டாலர், பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய காசுன்ற அடையாளம் இது. அப்போ இதில் வந்து என்ன வரும்? ஒரு நம்பர் வரும். ஏன்? காசுன்ற நம்பர், ஒரு நம்பர். சரியா? ஏண்டா என்ன? சிங்குலர். அப்போ அதில் ஏதோ ஒரு தனித்து ஒரு பொருள் என்ற பேர் வரப்போகுது. டேட் ஆஃப் தெஃப்ட், டேட் ஆஃப் தெஃப்ட் என்றால் மேலே ஒரு டேட் ஃபார்மட் தந்திருக்கான்னு பாருங்க. எங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் 14th December 97. சரியா? டேட் ஆஃப் தெஃப்ட் வந்து இப்படியும் பெறலாம், 14th வெறுமன நம்பர் மட்டும் பெறலாம். ஓகே, வரலாம். லொக்கேஷன் அவுட் சைட் தி அட் அபவுட் 4 PM. அப்போ உங்களுக்கு கேட்க தெரியும் அவுட்டோர், அவுட் சைட். இப்போ நீங்கள் நினைப்பீங்க அவுட் சைடுன்னா நான் ஈஸியாக பார்த்துருவேன். அங்கே வந்து அவுட் சைடுக்குரிய சிமிலர் வேர்டு என்னன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்பார்ட் ஃப்ரம் பில்டிங், அவுட்டோர், அண்ட் அந்த மாதிரி நெக்ஸ்ட் டு தட் பில்டிங், அப்படியெல்லாம் பெறலாம். அப்போ நாங்கள் அதை அவுட் சைடு என்னன்றதை பார்க்கணும். சரியா? டீட்டெயில் ஆஃப் சஸ்பெக்ட். அப்போ டீட்டெயில் ஆஃப் சஸ்பெக்ட் என்ன அன்றைக்கி எங்களுக்கு தெரியும். அதை சஸ்பெக்டை பற்றி திருடினவனை பற்றி சொல்லுவோம். சம் பாய்ஸ் ஆஸ்க் ஃபார் தி தென் ரேன் ஆஃப். ஓகே, இப்போ இது ப்ரிடிக்ட் பண்ணல. அது என்னது? ஸ்லிம் வித் ஹேர். அப்போ இப்படி ஹேர் என்றா என்ன அர்த்தம்னா, அந்த ஹேர் என்றா ஏதோ ஒரு கலரோ இல்லாட்டி ஹேர் டைப், பில்ட் வித் ஹேர் என்றைக்கு ஒரு டைப் ஒன்று சொல்கிறாங்கன்னு வைப்போம். க்ரைம் ரெஃபரன்ஸ் நம்பர் அலோகேட்டட் என்றால் இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு நம்பர் சிஸ்டம் மட்டும் அவர் கொடுக்க போகிறாங்க. நாளைக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை சொன்னீங்கன்னா உங்களோட கேஸ் ஃபைல் இன்ஃபர்மேஷன் தெரியுமன்றதுக்காக. அது வந்து ஒரு கொலாபரேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ், ஆல்ஃபபெட் வேல்யூஸ் என்று வரும். சரியா? ஒரு உதாரணத்துக்கு XYZ 1 2 3 என்றெல்லாம் வரும், கலந்து வரும். ஸோ அது திருப்பியும் சொல்ல சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து உங்களால் எத்தனை ஆன்சர் ஈஸியாக சொல்லேலும் என்ற ஐடியா வந்திருக்கு. சரியா? இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லிசனிங் பார்ட் 1 எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிசனிங் பார்ட் 1 ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொஸ்டின் 1 to 4 என்று சொல்லுவாங்க. ஃப்ரம் கொஸ்டின் 1 to 4, அதுக்கு பிறகு ஒரு சின்ன இடைவெளி 4 to 10. இப்போ இந்த 1 to 4, 4 to 10 என்றெல்லாம் அவங்க சொல்லிக்க நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இந்த 4வது கொஸ்டின் வரைக்கும் அது வரைக்கும் படித்து வச்சுருங்க. அடுத்ததை கொஞ்சம் லைட்டாக படித்து வச்சுருங்க. அப்போ நாங்கள் அந்த கொஸ்டினை அதுக்குள்ளே போகலாம். அப்போ நாங்கள் அந்த முதல் 1 to 4 ஃபோக்கஸ் பண்ணி போட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன கேப் பெற போகுது. அதுக்கு பிறகு தான் இது என்றால் நாங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். அந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். சரியா? இப்போ நான் இதற்கா போடுறேன், பார்ட் 1 தான். இதுக்கு ஆன்சர் எழுதி போட்டு, சரியா, இதுக்கு ஆன்சர் எழுதி போட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடணும். நான் ஆன்சர் எழுதிட்டேன் என்றால் ஓகே. சரியா? அதை நீங்கள் ஒன்று எனக்கு கரெக்ஷன் பண்ணிட்டும் போடலாம், நீங்களும் செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணலாம். எனக்கு போடணுன்ற அவசியம் இல்லை. நீங்களே ஆன்சர் எழுதி போட்டு செல்ஃபாக 14th டெஸ்ட் 1 போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எப்படியும் நெட்டில் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். சரியா? அண்ட் இங்கே கூடுதலாக இந்த அட்ரஸுகள் எழுதிக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். அட்ரஸ் இல்லாட்டி ஒரு பர்சன் நேம் எழுதிக்க ஷுட் பி கேபிட்டல் மெயின்டைன் பண்ணுங்கள் பார்ட் 1 இல்லை. ஓகே, நவ் டைம் நாங்கள் வந்து ஒரு லிசனிங் டெஸ்ட்டு செய்வோம். ஸோ இதில் மேலே தந்திருக்காங்க ஒரு சாம்பிள் ஒன்று செஞ்சுருப்பாங்க. இதில் சில கண்டிஷன் சொல்லுவாங்க, இது ரெக்கார்ட் ஒன்லி ஒன்ஸ் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இந்த முதல் 10 செய்ய போகிறோம். அதுக்கு பிறகு அடுத்த கிளாஸில் நாங்கள் பார்ப்போம். சரியா?
ஓகே, இப்போ நாங்கள் கொஸ்டின் 1 to 10க்கு போக போகிறோம். இதில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும் என்ன மாதிரி ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. முதலாவது விஷயம், நீங்கள் இந்த 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுத போகிறீங்க உங்களோட ஐடியாவை வச்சு. சரியா? அதை எழுதி நீங்கள் உங்களுக்குள்ளே எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு நாங்கள் பார்த்ததுக்கு பிறகு அடுத்ததில் இதை எப்படி செய்யலாம்ன்றது, இதில் என்ன செய்யலாம்ன்றதை நான் சொல்லித்தரேன். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. யாரும் கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பென் பேப்பர் எடுத்து வச்சுருங்க. கம்ப்யூட்டர்னா நோட் பேட் எடுத்து டைப் பண்ணுங்கள். உங்களோட லிசனிங் ஸ்கில் தான் இதுக்கு முக்கியமே. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் 1 to 3. அப்போ நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது இந்த 1 to 3 மட்டும் ஃபுல் ஃபோக்கஸாக பார்ப்போம். அதுக்கு பிறகு அடுத்ததை பார்ப்போம். அந்த ஒரு சின்ன பாஸ் ஒன்று வரும், அது உங்களுக்கு கேட்க வீட்டில் போலாங்க, அப்போ செய்வோம். சரியா? ஓகே, இப்போ இதில் நேஷ்னாலிட்டி சொன்னவங்க அதில் 2 கண்ட்ரி வருது. ஒன்று யூகே, இன்னொன்று கெனடியன். சரியா? இப்போ அவ எந்த கண்ட்ரி தன்னோட கண்ட்ரி நேஷ்னாலிட்டின்னு சொன்னவான்றதை நீங்கள் தெளிவாக விளங்கியிருக்கணும். அவர் கேட்டவர் யூகேன்னு கேட்பார், இல்லை தான் கெனடியன் என்றிருப்பார். சரி, இது நான் உங்களுக்கு சாம்பிள். ஸோ இப்படி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் கேட்பான்னு சொல்லுவாங்க லிசனிங்கில். அப்போ நேஷ்னாலிட்டி என்றால் அவள் எதுக்கு எஸ் சொன்னவான்றதை நாங்கள் தெளிவாக பார்க்கணும். ஓகே, ஓகே. இப்போ அவள் இந்த பை ஆன்டிக்ன்றதுக்கு ஒரு ஓல்டுன்ற ஒரு வார்த்தை பாவிச்சிருக்கா. இதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேர் சொல்லியிருக்கா. சரியா? ஸோ இதை நீங்கள் கேட்டு எழுதுங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போய்க்க பார்ப்போமே. ஸோ இந்த கேப்பில் நீங்கள் என்ன செய்யணும்னால் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் பார்த்துடணும். ஐட்டம் ஸ்டோலன், ஏ வாலெட் கண்டெய்னிங் அப்ராக்சிமேட்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸுகளை பார்த்துட்டு இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மைண்ட் செட்டை ரெடியாக வச்சுருக்கணும். இப்போ அந்த ஆடியோ வரைக்கும் நாங்கள் செய்கிறதுக்கு.
ஓகே, ஸோ உங்களுக்கு உள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். இதுக்கு 10க்கு 10 கூடுதலாக எடுத்திருப்பீங்க. ஆன்சரை நல்லா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்க சொன்ன அந்த வொக்காபுலரிஸை நோட் பண்ணியிருப்பீங்களா? அங்கே ஸ்லிம் தின்னு இருப்பாங்க, அவுட் சைட் தி லீவிங் அட் ஒரு பிளேஸ் சொல்லியிருப்பாங்க. அப்படி சின்ன சின்ன வார்த்தைகள் மாறி இருக்கும். அந்த வார்த்தைகள் எங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் எங்களால் எழுத இயலும். சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் எல்லோரும் முதல்ல என்ன செய்றீங்கன்னா, இப்போ நாங்கள் டெஸ்ட் 1 செஞ்ச மாதிரி இருக்கிற எல்லா டெஸ்ட் 1ஐயும் செஞ்சு பழகுங்க முதல். சரியா? இப்போ இந்த டெஸ்ட் 1 இப்போ செஞ்சிட்டிங்களானே ஓரளவுக்கு தெரியும் இப்படி தான் டெஸ்ட் 1 இருக்க போகுதுண்டு. இப்போ என்ன செய்யுங்கன்னா, டெஸ்ட் 1 இருக்கிற நிறைய டெஸ்ட் பேப்பரில் செஞ்சு பாருங்க முதல். யூடியூப்லேயும் சரி, அந்த எங்களோட ஐஎல் சால்வ்லேயும் சரி போயிருந்து செய்யுங்க. செஞ்சு உங்களில் 10க்கு எத்தனை பேர் 10க்கு எடுத்தீங்களோ, 10க்கு எத்தனை கூடுதலாக எடுக்க முடியுதுன்னு முதல்ல நாங்கள் பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போவோம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்துட்டோம் என்ன, லிசனிங்கில் பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் லிசனிங் பார்ட் 2.